உங்க வாழ்க்கையில உங்க கூட இருந்த உறவுகள் ஒரு கட்டத்துக்கு மேல உங்கள விட்டு ஒவ்வொருத்தரா விலகி போகும்போது, நீங்க எப்படி அத உணர்ந்திருக்கீங்க? நீங்க ரிஜெக்ட் பண்ற மாரி உணர்ந்திருப்பீங்க. உங்கள நிராகரிச்சுட்ட மாரி உணர்ந்திருப்பீங்க. குழப்பத்துல இருந்திருப்பீங்க. நீங்க உடைஞ்சும் போயிருப்பீங்க. ஏன்னா, அந்த உறவ ரொம்ப நம்பியிருப்பீங்க. அந்த உறவு மேல அவ்ளோ அன்பு வச்சிருப்பீங்க. அந்த உறவு மேல அவ்ளோ நம்பிக்கை வச்சிருப்பீங்க. ஆனா, அந்த உறவுகள் உங்கள ஒண்ணுமே இல்ல அப்படின்னு தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த நிமிஷத்த, அந்த வலிய உங்களால தாங்கிக்க முடியாம நீங்க கஷ்டப்பட்டுருப்பீங்க. அந்த நேரத்துல உங்களுக்குள்ள ஒரு கேள்வி ஒண்ணு வரும். இவங்க என்ன ரிஜெக்ட் பண்ணி போற அளவுக்கு, இவங்க என்ன ஏத்துக்கிற அளவுக்கு, என் கூட இருக்கிற அளவுக்கு நான் தகுதி வாய்ந்தவ இல்லையா? அப்படின்னு. இன்னைக்கு நீங்க கேட்க போற இந்த போட்காஸ்ட் அந்த கேள்விய மாத்தும். அந்த கேள்விக்கான பதிலையும் உங்களுக்கு குடுக்கும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கவிதா விஜயன் பேசுறேன். கவிஸ் பாட்காஸ்டுக்கு இன்னொரு தலைப்பின் கீழ் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. உலகெங்கிலும் இருந்து அன்பும் ஆதரவும் அளித்து வரும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு நான் எடுத்திருக்க தலைப்பு "They left me and that changed everything. Healing from narcissistic abuse." ஸோ இன்னைய போட்காஸ்ட்ல நான் எதை பத்தி பேச போறேன் அப்படின்னா, என் வாழ்க்கையில என்ன ஒரு ஒரு கட்டத்திலயும் உறவுகள் விட்டுட்டு போயிட்டே இருந்துச்சு. நான் நம்பின உறவுகள், நான் நேசம் வச்ச உறவுகள், நான் அன்பு காட்டின உறவுகள், நான் தியாகம் பண்ண உறவுகள், என்ன ஒரு ஒரு காலகட்டத்திலயுமே எனக்கு தேவைப்படுற நேரத்துல என்னை விட்டுட்டு போயிட்டே இருந்தாங்க. அப்போ வலிச்சுது எனக்கு. ஆனா, இப்போ எனக்கு புரியுது. இந்த ஹீலிங் ஜேர்னிய ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமேலுக்கு எனக்கு புரிய வந்த மிகப்பெரிய ஒரு உண்மை, ஒரு இன்சைட் என்ன அப்படின்னா, என் வாழ்க்கையில அவங்களுக்கான தேவைகள் முடிஞ்சிருச்சு. அவங்க எனக்கு கத்துக் கொடுக்க வேண்டிய பாடங்கள அவங்க கத்துக் கொடுத்துட்டு போயிட்டே இருந்துட்டாங்க. ஸோ நான் தான் அவங்கள இன்னமும் புடிச்சு வச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்ற உண்மை எனக்கு புரிஞ்சுது. அவங்க என்ன விட்டுட்டு போனது நல்லது அப்படின்னு நான் என்னைக்கு ஏத்துக்க ஆரம்பிச்சேனோ, என்னோட லைஃபோட ரியாலிட்டியே மாற ஆரம்பிச்சுது. என்னுடைய வாழ்க்கையினுடைய உண்மையான சுதந்திரம் என்ன அப்படின்றத நான் உணர ஆரம்பிச்சேன். வாங்க எபிசோட்குள்ள போலாம். இந்த டாபிக் எனக்கு மட்டும் இல்ல, நெறைய பேருக்கு ரொம்ப பர்சனலான டாபிக் கூட. ஆரம்பத்துல நாம நம்மள விட்டு போறாங்க, நம்மள ஒதுக்குறாங்க, நிராகரிக்கிறாங்க அப்படின்றது ரொம்பவும் வொர்ஸ்ட்டான விஷயம். அத நம்மால ஏத்துக்க முடியாது. போய் கெஞ்சுவோம், ஃபோன் பண்ணுவோம், மெசேஜ் பண்ணுவோம், அவங்கள்ட்ட சண்ட போடுவோம், அ அழுவோம், எல்லாமே பண்ணுவோம் நாம. ஏன்னாக்க, நாம திரும்ப திரும்ப அந்த கான்வர்சேஷன ரிப்ளை பண்ணிட்டே இருப்போம். அவங்க நம்மள என்னென்னலாம் பண்ணாங்களோ, அதெல்லாம் திரும்ப திரும்ப ரிப்ளை பண்ணிட்டே இருப்போம். நாம நம்மளுடைய ஒர்த்த சந்தேகப்பட்டு இங்க கேள்வி கேட்டுட்டு இருப்போம். ஏன் இவங்க என் கூட இருக்கிறதுக்கு நான் தகுதி வாய்ந்தவ இல்லையா? அப்படின்னு அந்த கேள்வி கேட்டுட்டே இருப்போம். ஆனா, இங்க ஒரு உண்மைய நீங்க புரிஞ்சுக்கல. உண்மையிலேயே அவங்க உங்கள விட்டுட்டு போறது அப்படின்றது, அந்த அந்த முடிவு இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் உங்க வாழ்க்கையினுடைய ஆரம்பம். உங்களுடைய ஹீலிங் ஜேர்னியோடைய முதல் கட்டமே அதுதான். ஸோ, உங்க வாழ்க்கையில யாரோ ஒரு நபர் உங்கள விட்டு போறது ட்ராஜடி கிடையவே கிடையாது. அத ட்ராஜடின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்க இன்னும் அந்த சைக்கிள்குள்ள ட்ராப் ஆயிட்டு இருக்கீங்க. அந்த உறவுகள் வேணும், வேணும், வேணும் அப்படின்ற அந்த எண்ணத்துக்குள்ள நீங்க மாட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இன்னைக்கு ஹீலிங் ஃப்ரம் நார்சிஸ்டிக் அபியூஸ்ல நான் பேச போறது, இந்த எமோஷனல் வூண்ட்ஸ் அவங்க நமக்கு கிரியேட் பண்ணிட்டு, அவங்க நம்மள விட்டு விலகி போம்போது, நாம ரொம்ப விரக்தியின் உச்சத்துக்கே போயிடுவோம். ஆனா, ஒரு சர்வைவரா இருக்கிறவங்க, அந்த டிஸ்ட்ரக்ஷன் அவங்க நம்மள விட்டுட்டு போறது அப்படின்றது நம்ம வாழ்க்கையே ஒரு புரட்டு புரட்டும். நம்மள ஒரு ஆட்டு ஆட்டும். ஆனா, இங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இது நமக்கு எந்த ஒரு அழிவையும் குடுக்காது.
நமக்கு ஒரு ஃப்ரீடம், லிபரேஷனை கொடுக்கும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ இது உங்களோட டச் பண்ணுச்சு அப்படின்னா இந்த எபிசோடு உங்களுக்கானது. ஓகேங்களா? ஸோ இதில் நான் முதல் பார்ட்டாக சொல்ல வர்றது, நார்சிஸ்டிக் அபியூஸை முதல்ல நாம புரிஞ்சுப்போம். நம்ம ஹீலிங்கை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஆக்சுவலா நார்சிஸ்டிக் அபியூஸ்னா என்ன அப்படின்ற தெரிஞ்சுக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்குது. நார்சிஸ்டிக் அபியூஸ் அப்படின்றது ஆர்கியூ பண்றது மட்டும் கிடையவே கிடையாதுங்க. அதே மாதிரி நீங்க ஒரு சுயநலமான மனிதர் கூட இருக்கீங்க அப்படின்றதும் கிடையாது. பட் ஆனா அது என்ன பண்ணும், உங்களுக்குள்ள ஒரு எமோஷனல் மனிப்புலேஷனை டிசைன் பண்ணி வச்சிரும். நீங்க அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரியும் அவங்க கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரியும் ஒரு எமோஷனல் மனிப்புலேஷனை டிசைன் பண்ணி உருவாக்கி உங்களுக்குள்ள ஒரு பேட்டர்னை அது கொடுத்துரும். இவங்க இல்லாம நம்மளால வாழ முடியாது, இவங்க இல்லைன்னா நமக்கு வாழ்க்கையே கிடையாது, இவங்க நம்மளை சூஸ் பண்ணல அப்படின்னா நாம ஒர்த் இல்லை, இவங்க நம்மளை பார்க்கல அப்படின்னாக்கா நாம மதிப்பு இல்லாதவங்க, இவங்க நம்ம மேல அன்பு காட்டல அப்படின்னா நாம அன்பு காட்ட தகுதி வாய்ந்தவங்க இல்ல அப்படின்ற ஒரு தப்பான நம்பிக்கை, ஒரு லிமிட்டட் பிலீஃப்ஸை அவங்க நமக்குள்ள புகுத்திடுவாங்க. ஸோ ஒரு காமன் சைன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னாக்க, இல்லை முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா லவ் பாம்பிங். பிகினிங்ல இந்த ரிலேஷன்ஷிப் பிகினிங், அந்த ரிலேஷன்ஷிப் யாரா வேணாலும் இருக்கட்டுங்க, உங்க கேர் கிவர்ஸ், பேரண்ட்ஸ், சிப்ளிங்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன்ஷிப், லவ்வர், பாய் ஃப்ரெண்ட், இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இல்லை ஒர்க்கிங் பிளேஸ்ல இருக்கிறவங்க யாரா இருந்தாலுமே அந்த நார்சிஸ்டிக் அபியூஸ் அப்படின்றது எங்க ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா லவ் பாம்பிங்ல ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த ஃபேஸ்ல அவங்க உங்களை ரொம்ப ஸ்பெஷல்னு ஃபீல் பண்ண வைப்பாங்க. வேற யாருக்கும் அட்டென்ஷன் கொடுக்க மாட்டாங்க, உங்களுக்கு தான் அட்டென்ஷன் கொடுப்பாங்க. உங்க மெசேஜுக்காக அப்படி வெயிட் பண்ணுவாங்க. அவங்க அவ்வளோ மெசேஜ் திரும்ப திரும்ப பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க கிட்டேருந்து பெரிய பெரிய ப்ராமிஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த எமோஷனல் கனெக்ஷன், அவங்க கொடுக்குற அந்த எமோஷனல் கனெக்ஷன், இது ஏதோ தெய்வீக உறவு போல, இது ஏதோ விட்டகுறை தொட்டகுறை போல, இது அவ்வளோ டீப்பான ரிலேஷன்ஷிப் போல அப்படின்ற ஒரு மாயையை உங்களுக்குள்ள உண்டு பண்ணிடும். நீங்க என்ன பண்ண ஆரம்பிப்பீங்க, அவங்க நம்மளை பார்க்குறாங்க, அவங்க நம்மளை சூஸ் பண்ணிட்டாங்க, அவங்க நம்மளை மதிப்பு மிகுந்தவங்களா நடத்துறாங்க அப்படின்னு நீங்க உணர ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்றது என்ன ஆகும், ஈஸியா குயிக்கா மூவ் ஆக ஆரம்பிச்சுன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடும். ஸோ இங்க தாங்க நீங்க நீங்க எங்க ஸ்லிப் ஆகுறீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்ல, 2வது ஸ்டெப்ல டிவேல்யூவேஷன். ஒரு தடவை நீங்க அவங்கள்ட்ட எமோஷனலா அட்டாச் ஆயிட்டீங்க, அவங்க என்ன பண்ணாலும் அவங்கள விட்டு நீங்க போக மாட்டீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு நீங்க கொடுத்துட்டீங்க, அவங்க அதை உணர்ந்துட்டாங்க அப்படின்னா எல்லாமே மாற ஆரம்பிக்கும். உங்களை குறை சொல்ல ஆரம்பிப்பாங்க, உங்க மேல இருந்த அட்டென்ஷன் குறைய ஆரம்பிக்கும், இல்லை அட்டென்ஷன் கொடுக்க மாட்டாங்க. ஒரு நேரம் அட்டென்ஷன் காட்டுவாங்க, ஒரு நேரம் நீங்க இருக்கிறதே மறந்துடுவாங்க, ஒரு நேரம் அப்படியே அன்பை கொட்டி பொழிவாங்க, இன்னொரு நேரம் நீங்க யாருன்ற போல நடந்துப்பாங்க. உங்க தேவைகளை நீங்க சொன்னீங்க அப்படின்னா அதை அவங்க காது கொடுத்து கேட்கவே மாட்டாங்க. நீங்க அந்த இடத்துல இருக்கிறது முள்ளு மேல நடக்கிற மாதிரியான ஒரு உணர்வை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்க பண்ற தப்பு என்ன அப்படின்னா, இந்த மாற்றத்துக்கு காரணம் நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், அதனால அவங்க மாறிட்டாங்க, ஸோ என்ன நான் மாத்திக்கிட்டு எப்படியாவது அவங்கள வின் பண்ணணும், அவங்கள நான் ஃபர்ஸ்ட் மீட் பண்ண அந்த லவ் பாம்பிங் ஃபேஸ்ல நான் பார்த்த அந்த பர்சனை நான் திரும்ப கொண்டுட்டு வரணும் அப்படின்னு பைத்தியக்காரத்தனம், உண்மையிலே பைத்தியக்காரத்தனம் தான், முட்டாள்தனமா. பட் இது எதுவுமே உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க செய்ய மாட்டீங்கங்க. அந்த மாதிரி உங்களை ஒரு சுச்சுவேஷன்ல கொண்டு வந்து வச்சிருவாங்க. அந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா அவங்கள இன்னும் கொஞ்சம் லவ் பண்ணுவீங்க, இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட்ஸ் போடுவீங்க, இன்னும் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணுவீங்க, உங்களை மாத்திக்க செய்வீங்க. அந்த லவ் பாம்பிங் ஃபேஸ்ல நீங்க பார்த்த அந்த பர்சனை திரும்ப கொண்டுட்டு வர்றதுக்கு நீங்க உங்களையே இழந்துற அளவுக்கு நீங்க போயிடுவீங்க. அடுத்து கேஸ் லைட்டிங்.
இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, 3வது ஸ்டெப்ல என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்க உங்க ரியாலிட்டிய உங்கள டவுட் பட வைப்பாங்க. உதாரணத்துக்கு, "இது நடக்கவே இல்லையே! நீ தான் ரொம்ப சென்சிட்டிவ். நீ ஏன் இப்படி கற்பனை பண்ணிக்கிற? இங்க நீ தான் ப்ராப்ளம்." அப்படின்னு உங்களுடைய எண்ணங்கள, நம்பிக்கைகள, செயல்கள, நீங்க கண்டுபிடிச்ச உண்மைகள உங்கள சந்தேகப்பட வச்சுருவாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா, காலப்போக்கில் நீங்க உங்க மேல வச்சிருக்க நம்பிக்கைய அறுத்துரும். கடைசி ஸ்டேஜ் டிஸ்கார்ட் வெட்டி விடுறது. ஸோ, கடைசியா என்ன ஆகும் அப்படின்னாக்க, அவங்க உங்கள விட்டு போயிடுவாங்க. நான் அவங்க உங்கள விட்டு போயிடுவாங்கன்னு சொல்ற இந்த வார்த்தை ஜஸ்ட் செகண்ட்ல சொல்லி முடிச்சுட்டேன். பட் அத அனுபவிச்ச அந்த வலி இருக்கு பார்த்தீங்களா? உங்கள 2ஆ கிழிச்சு போடுற மாரி இருக்கும். உங்க இதயத்த 1000 ஊசியால குத்துற மாரி இருக்கும். உங்க உடம்பெல்லாம் வலிய அனுபவிக்கிற மாரி இருக்கும். ஸோ, இதுதான் அவங்க பண்ணுவாங்க. நீங்க இதைத்தான் அனுபவிச்சிருப்பீங்க. நானும் இந்த ஸ்டேஜ்ல இருந்திருக்கிறேன். பட் என்னுடைய ஸ்டேஜ் வந்து வித்தியாசமானது. ஏன்னா, என்னுடைய ஒரு ஒரு காலகட்டத்திலும் நான் ஒரு ஒரு நார்சிசிஸ்ட்ட மாட்டிக்கிட்டேன் நானு. ஸோ, அவங்க குடுத்தது எல்லாமே இப்ப யோசிச்சு பார்க்கும்போது உடம்பு ஒரு ஆட்டம் ஆடுது. அந்த அளவுக்கு அந்த வலிய நான் உணர்ந்திருக்கேன். நீங்களும் உணர்ந்திருப்பீங்க. அவங்க உங்கள விட்டு விலகுவாங்க கடைசி ஸ்டெப்ல. இல்ல உங்கள ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. உங்கள தூக்கி போட்டு வேற யாரையாவது சூஸ் பண்ணிடுவாங்க. இல்ல எமோஷனலா வித்ட்ரா பண்ணிப்பாங்க. உங்ககிட்ட பழைய மாரி நடந்துக்க மாட்டாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னாக்க, நீங்க ஒரு 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 காலத்துல அவங்க சொல்லியிருப்பாங்க. உங்கள "நீ இல்லாம நான் வாழவே முடியாது. நீ தான் என் வாழ்க்கைக்கு முக்கியம்னு" சொன்னவங்க, சடனா "நீலாம் ஒரு மேட்டரே இல்ல" அப்படின்னு நடந்துப்பாங்க. இந்த இடத்துல தான் நம்ம விரக்தியின் உச்சத்துக்கே போவோம். ஸோ, அது வந்து அவங்க நம்மள சோல்மேட் அப்படின்றதுக்காக கிடையாது. பட் நாம அவங்க கூட எமோஷனலா பாண்ட் ஆயிட்டு, அந்த சைக்கிள்ல நாம மாட்டிக்கிட்டதுனால, இந்த இடத்துல நாம ரொம்ப டிவாஸ்டேட்டிங் அந்த ஒரு ஸ்டேஜுக்கு நாம போயிடுவோம். இதுதாங்க நார்சிஸ்டிக் அபியூஸ் நமக்கு பண்றது. ஸோ இந்த இது இப்படிலாம் அவங்க நம்மள பண்ணிட்டாங்க. அவங்க நம்மள விட்டு போறது நல்லது தான். பட் ஆனா அது இப்ப புரியாது உங்களுக்கு. பட் நம்மள கஷ்டப்படுத்துற ஒருத்தவங்க நம்மள விட்டு போகும்போது ஏன் நமக்கு அது வலிக்குது? யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அவங்க நம்மள கஷ்டத்தான் படுத்துறாங்க. நமக்கு எந்த வேல்யூவும் குடுக்கறதில்ல. நமக்கு மெசேஜ் பண்றதில்ல, கால் பண்றதில்ல, நம்மட்ட லவ் காட்டுறதில்ல, நம்மட்ட அஃபெக்ஷன் காட்டுறதில்ல, நமக்கு அட்டென்ஷன் குடுக்கறதில்ல, நம்ம சொல்றத கேட்கறது கிடையாது, நம்ம முக்கியம்னு நெனைக்கிறது கிடையாது, நம்மள பிரையாரிடைஸ் பண்றது கிடையாது, நம்மள கம்பேரிசன் ட்ராப்ல மாட்டி விடுறது, நம்மள விட மத்தவங்க ஒசந்தவங்கன்னு அப்படி நம்மள ஸ்மாலா ஃபீல் பண்றது, இது எல்லாம் அவங்க பண்ணாங்கங்க. அப்படிப்பட்டவங்க நம்மள விட்டு போகும்போது நம்ம சந்தோஷம் தான படணும். அதுக்கு பதில் நாம ஏன் ஹர்ட் ஆவுறோம்? ஸோ அதுக்கான ரீசன் பார்ட் 2ல நான் சொல்றேன். பார்ட் 2 இதுதான். இந்த மாரியான சர்வைவர்ஸுக்கு மிகப்பெரிய கேள்வி ஒண்ணு. அவங்கள மூஞ்சில அறைஞ்ச மாரி கேட்கறது, என்னால ஏன் அவங்கள விட்டு விலக முடியல? பிசிக்கலா அவங்க என்ன விட்டு போயிட்டாலும், நான் ஏன் எமோஷனல் அட்டாச்மென்ட்டோட அவங்க கூட இருக்கிறேன்? எமோஷனல் பாண்டிங் ஏன் இந்த அளவுக்கு எனக்கு டீப்பா இருக்குது? அப்படின்ற கேள்வி நமக்குள்ள தொங்கிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுக்கான பதில் ரொம்ப முக்கியமானதுங்க. நீங்க அந்த பெர்சனுக்கு அடிக்ட் ஆகவே இல்ல. இங்க நீங்க எதுக்கு தெரியுமா அடிக்ட் ஆயிருக்கீங்க? அட்டாச் ஆயிருக்கீங்க. உங்களுடைய ட்ராமா பாண்டுக்கு அட்டாச் ஆயிருக்கீங்க. ஸோ ட்ராமா பாண்ட் அப்டின்னா என்ன? இந்த வார்த்தை நெறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ட்ராமா பாண்ட் அப்படின்றது சின்ன வயசுல எல்லாருக்குமே இருக்கிறது தான். ஏதோ ஒரு வகையில, ஏதோ ஒரு எமோஷனலாவோ, பிசிக்கலாவோ நம்ம பாதிக்கப்பட்டிருந்தோம் அப்படின்னா, அது நமக்குள்ள ஏற்படுத்தியிருக்கிற அந்த வலி, நம்ம வளர்ந்து வந்ததுக்கு அப்புறமேலுக்கு நம்ம ஆட்டோ பைலட் மோடுல நம்மள ஃபங்ஷன் பண்ண வச்சுட்டு இருக்கோம். ஸோ இதுல முக்கியமானது என்ன அப்படின்னா, இந்த ட்ராமா பாண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, லவ்வையும், பெயினையும் மிக்ஸ் பண்ணி ஒண்ணாக்கி நமக்குள்ள வச்சிருக்கும். நாம என்ன நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, அஃபெக்ஷனும் கிடைக்கும், ரிஜெக்ஷனும் கிடைக்கும். வேலிடேஷனும் கிடைக்கும், கிரிட்டிசிசமும் கிடைக்கும்.
க்ளோஸ்னஸும் கிடைக்கும், டிஸ்டன்ஸும் கிடைக்கும். ஸோ இது என்ன ஆகும், திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுறதுனால, ஒரு நேரம் நம்மகிட்ட அவ்வளோ அன்பா இருப்பாங்க. ஒரு நேரம் நம்ம ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஒரு நேரம் நம்மள வேலிடேட் பண்ணி அப்படி நம்மள அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஒரு நேரம் நம்மள கிரிட்டிசைஸ் பண்ணி தூக்கி போடுவாங்க. ஒரு நேரம் நம்மகிட்ட அவ்ளோ க்ளோஸா இருப்பாங்க. ஒரு நேரம் டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணி எட்ட போயிடுவாங்க. ஸோ இது திரும்ப 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 நடக்க நடக்க நம்ம நர்வஸ் சிஸ்டம் என்ன கத்துக்கும் அப்படின்னா, நாம அப்ரூவல சேஸ் பண்ணணும். ஸோ அவங்க நம்மட்ட அஃபெக்ஷன் காட்டுறாங்க அப்படின்னாக்க, திரும்ப அவங்க நம்மள ரிஜெக்ட் பண்ணும்போது அவங்க கிட்ட போய் திரும்ப அந்த அஃபெக்ஷன வாங்கணும். கிரிட்டிசைஸ் பண்ணாங்க அப்படின்னாக்க, திரும்ப அவங்கள்ட்ட போய் நம்ம வேலிடேஷன் வாங்கணும். அவங்க நம்மள விட்டு டிஸ்டன்ஸ் ஆகுறாங்க அப்படின்னா, அவங்கள்ட்ட அந்த க்ளோஸ்னஸ வாங்கணும். அப்போ அதுக்கான அப்ரூவல நாம தேடி போக ஆரம்பிப்போம். இந்த இடத்துல தான் நம்மளுடைய பிரெயின் வந்து அந்த ட்ராப்ல மாட்டிக்குது. என்ன ட்ராப் அப்படின்னா, இந்த எமோஷனல் இந்த ரிலேஷன்ஷிப் இருக்கு பார்த்தீங்களா? எமோஷனலா ஹை அண்ட் லோவ நமக்கு குடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த ஹை அண்ட் லோ அப்படின்றது நமக்கு ரொம்ப அமேசிங்கா ஃபீல் பண்ணுவோம். இப்போ வந்து ஒரு நேரம் அவங்க நம்மள ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. திடீர்னு அவங்க வந்து நம்மள வந்து ஒரு மெசேஜ் பண்ணாலோ, ஒரு கால் பண்ணாலோ, இல்ல நம்மள பார்த்து சிரிச்சாலோ, இல்ல நம்மள வந்து பார்க்க வந்துட்டாலோ, நம்ம அப்படி பெருசா உணருவோம். அது அப்படியே என்னமோ உலகத்துல நடக்காத ஒரு நிகழ்வு நடந்துருச்சுன்னு, அந்த செகண்ட் பார்ட்டுக்கு நாம நம்மள அடிமையாக்கிப்போம். அந்த ஹைக்கு நாம அடிமையாக்கிப்போம். இந்த இடத்துல நம்ம என்ன நினைப்போம், திரும்ப லோ ஆனாலும், திரும்ப நமக்கு ஹை கிடைக்கும் அப்படின்ற அந்த ட்ராப்ல போய் நாம மாட்டிப்போம். இந்த லோ ஃபீல் வந்து நம்மளால தாங்க முடியாது. அதே சமயம் இந்த ஹை ஃபீல் வந்து நமக்கு ரொம்ப அமேசிங்கா இருக்கும். இதனால என்ன ஆகும், அந்த ஹைய நாம சேஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த ஹை ஃபீலிங் அவங்க நம்ம காட்டுற அந்த மினிமம் அட்டென்ஷன் லவ்வ சேஸ் பண்ணிட்டே இருப்போம். ஸோ அந்த லோவுலேருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவோம். இந்த இடத்துல தான் அந்த அட்டாச்மெண்ட் ரொம்ப பவர்ஃபுல்லா மாறுது. அவங்களுக்கு தெரியும். அவங்க வந்து நம்மள லோவா ட்ரீட் பண்ணும்போது, நாம ஹைய தேடி வருவோம். திரும்ப அவங்கள்ட்ட போவோம் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த ட்ராப்ல நாம மாட்டிப்போம். இந்த இடத்துல தான் நாம நம்மளுடைய ஐடென்டிட்டிய இழக்கிறோம். இந்த இடத்துல நெறைய சர்வைவர்ஸ் அவங்களே இழந்துடுறாங்க. சில கேள்விகள் வந்து அவங்கள கேட்டிருந்தாங்க அப்படின்னாக்கா, அந்த சைக்கிள விட்டு வெளியில வந்திருக்கலாம். பட் அவங்க அந்த கேள்வியில கேட்கறதே நிறுத்திருவாங்க. என்ன அப்படின்னா, எனக்கு என்ன வேணும்? அவங்களுக்கு என்கிட்ட என்ன வேணும்? அதாவது எனக்கு என்ன வேணும் அப்படின்ற கேள்விய மாத்தி, அவங்க என் கூட இருக்கணும்னா, அவங்களுக்கு நான் என்ன செய்யணும்? அப்படின்ற கேள்வியா அது மாறிடும். ஸோ உங்களுடைய ஹாப்பினஸ் அப்படின்றது அவங்களுடைய மூட பொறுத்த ஒரு விஷயமா டிபெண்டன்ட் திங்கா மாறிடும். ஸோ அவங்க உங்களுக்கு மெசேஜ் பண்ணாங்க, அட்டென்ஷன் குடுக்குறாங்க, அன்பு காட்டுறாங்க, சந்தோஷமா இருப்பீங்க. அவங்க அப்படியே வித்ட்ரா பண்றாங்க, சைலன்ஸ் ஆகுறாங்க, கிரிட்டிசைஸ் பண்றாங்கன்னா சேட் ஆயிடுவீங்க. அப்போ உங்களுடைய ஹாப்பினஸுக்கும், சேட்னஸுக்கும் அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கிற நிலைமைக்கு நீங்க வந்துருவீங்க. உங்க ஒர்த் அப்படின்றது அவங்க அப்ரூவ் பண்ணாதான் இங்க வந்து ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்ற ஒரு லிமிட்டட் பிலீஃப்க்கும் நீங்க வந்துருவீங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்து அவங்க உங்கள விட்டு போகும்போது, அந்த ரிலேஷன்ஷிப் மட்டும் விட்டுட்டு போகல. நீங்க உங்களையே இழக்கிற ஒரு உணர்வ உங்களுக்கு குடுக்கும். அதுதான் தாங்க முடியாத வலியா உங்களுக்குள்ள தங்கும். இந்த இடத்துல நமக்கு நெறைய பதிலே கிடைக்காத கேள்விகள் இருக்கும். நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்ல க்ளோஷரே இருக்காது. அவங்க நமக்கு க்ளோஷரே குடுக்க மாட்டாங்க. நமக்கு வந்து அவங்க எந்த ஒரு பொறுப்புமே எடுத்துக்க மாட்டாங்க. ஜென்யூன் அப்பாலஜி குடுக்க மாட்டாங்க. ஒரு எக்ஸ்பிளனேஷன் நாம எதிர்பார்க்கிற ஒரு நேர்மையான எக்ஸ்பிளனேஷன் அவங்கள்ட்டேருந்து வரவே வராது. இன்னும் சொல்லப்போனா அந்த இடத்துல உண்மைய பேசுற தைரியமே அவங்களுக்கு கிடையாது. கோழைங்க. உண்மைய பேசிட்டா தான் அவங்க நல்லவங்களா போயிடுவாங்களே! நம்ம புரிஞ்சுகிட்டு எட்ட வந்துருமே! அதுக்கும் வழி சொல்ல மாட்டாங்க. ஸோ ஹானஸ்டான கான்வர்சேஷனோ, எக்ஸ்பிளனேஷனோ அவங்கள்ட்ட எதிர்பார்க்க முடியாது. இது என்ன பண்ணும், நம்ம கான்ஸ்டன்ட்டா பதில்கள தேடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு நிலைமைய நமக்குள்ள உண்டு பண்ணிடும். ஸோ, எப்போ நீங்க அவங்க ஏன்
எனக்கு இப்படி பண்ணாங்க அப்படின்ற கேள்விய நிறுத்திட்டு, இவ்வளவு நான் ஏன் இவ்ளோ நாளா தாங்கிக்கிட்டு இருந்தேன்? அப்படின்ற கேள்விய நீங்க கேட்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, நீங்க ஹீலிங் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அடுத்து 3வது பார்ட். இதுதாங்க ரொம்ப முக்கியமான பார்ட்டு. ஏன்னா நான் சொன்னேன் பார்த்தீங்களா, என் வாழ்க்கையில அவங்கலாம் விட்டுட்டு போனப்ப அவ்ளோ வலிச்சுது, அவ்ளோ அழுதேன் நானு. பட் ஆனா அவங்க விட்டுட்டு போனது எனக்கு எவ்ளோ பெரிய சுதந்திரத்த குடுத்துருக்கு அப்படின்னு இப்பதான் நான் உணர்றேன். என் மேல அவங்க போட்டு வச்சிருந்த அந்த கண்ட்ரோல் அப்படின்ற கொக்கிய அவங்களே அறுத்துட்டு போயிட்டாங்க. அப்ப நம்ம நிம்மதியா வழி அனுப்பி வச்சிரலாம் இல்லையா? இன்னும் ஏன் அத நம்ம வச்சுக்கிட்டு, நான் எல்லாத்தையும் அறுத்து உட்டுட்டேன். போறியா போயிட்டே இரு. என்ன மதிக்காம நீங்க இருக்கணும்னு அவசியமே கிடையாது. என்ன குறை சொல்லிட்டு என் கூட இருக்கணும்னு அவசியமே கிடையாது. என்ன முட்டாளாக்கிட்டு, என்ன யூஸ் பண்ணிக்கிட்டு, என்ன தப்பா நடத்துற இந்த உறவு எனக்கு தேவையில்ல அப்படின்னு நான் தூக்கி போட்டேன். நான் எல்லாத்தையும் அவங்கள தூக்கி போட்டு இது எனக்கு தேவையில்லாத உறவுகள். நான் ஓப்பனா சொல்றேங்க. எனக்கு உறவுகள தூக்கி போட்டதும் நான் தப்புன்னு நினைக்கவே இல்ல நானு. அந்த உறவுகளால எனக்கு கிடைச்ச வலிய விட, அந்த உறவுகள தூக்கி போடும்போது எனக்கு கிடைச்ச வலி கம்மியா தான் இருந்துச்சு. ஆனா, அந்த உறவுகள் என் கூட இருக்கிற வரைக்கும், என்ன குறை சொல்றது, என்ன அசிங்கப்படுத்துறது, கேவலப்படுத்துறது, என்ன கம்பேர் பண்றது, நான் உடை உடுத்துறத தப்பு சொல்றது, நான் ஆன்லைன்ல பேசுறது தப்பு சொல்றது, என்ன வெளி உலகத்துக்கு வரக்கூடாதுன்னு தடுத்தது, என் திறமைகள முடக்க நெனச்சது, என் குரல அடக்க நெனச்சு, இந்த மாரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்களே சொல்லுங்க, இப்படிப்பட்ட உறவுகள நான் வச்சிருக்கணுமா? எனக்கு இந்த இடத்துல உறவுகள் முக்கியமா, நான் முக்கியமான்னு தோணுது. எனக்கு நான் தான் முக்கியம்னு தோணுச்சு. நான் கட் பண்ணேன். கட் பண்ணதுனால தான் இப்ப நான் உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறேன். என்னோட ஹீலிங் ஸ்டார்ட் ஆது 4 வருஷமா நிம்மதியா இருக்கிறேன் நான். ஸோ நான் இங்க என்ன தேர்ந்தெடுத்தேன். இந்த இடத்துல தாங்க அந்த ஷிஃப்ட், அதாவது அவங்க நம்மள விட்டுட்டு போகும்போது தான் அந்த ஷிஃப்ட் அப்படின்றது ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். நெறைய சர்வைவர்ஸ் இந்த இடத்துல அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபெயிலியர். நம்ம வாழ்க்கையில தோத்துட்டோம். அவங்க நம்மள சூஸ் பண்ணாம போனது நம்ம ஒர்த் இல்லாம ஆயிட்டோம். அவங்க அப்படிதான் நெனச்சிருப்பாங்க. அவங்க நம்மள தூக்கி போட்டுட்டு, அவங்க அவங்க வேலைய பார்த்துட்டு இருக்கிறாங்க. நம்மளுக்கு எதுவுமே பண்ணாம இருக்கிறது, அவங்க நம்மளுக்கு குடுக்குற பனிஷ்மென்ட்டு, அவங்க நமக்கு குடுக்குற அ என்ன சொல்றது? அவங்க நமக்கு குடுக்குற அவமரியாதை, அவங்க நம்மள வந்து மதிக்கல அப்படின்றத நமக்கு காட்டி, அவங்கள ஒசந்தவங்களா காட்டிக்கிறதுக்கு, இந்த மாரி பண்றாங்க அப்படின்னு அவங்க நெனச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, நான் அவங்கள தூக்கி போட்டது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. நீ இருந்தா என்ன, செத்தா என்ன, நான் தூக்கி போட்டது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. தேவையே இல்ல. அவங்க நான் என்னமோ தண்டனை குடுக்கறதா நெனச்சுக்கிட்டு என்ன விட்டு போனத வந்து பெருமையா நெனச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன வந்து பாக்காதது, என்ன வந்து கழட்டி விட்டது, என்ன வந்து அசிங்கப்படுத்துனது, இதெல்லாம் அவங்க பெருமையா நெனச்சிட்டு இருக்கிறாங்க. சீ போன்னு நான் தூக்கி போட்டேன். நான் இப்பதான் என்ன நான் பெருமையா நெனைக்கிறேன். இம்மா நாள் இத தூக்கி போடாம கையில வச்சிருந்துட்டு, இவ்ளோ பாரத்த நான் சுமந்துட்டு இருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு சர்வைவரா நானும் இந்த இடத்துல அந்த ஃபெயிலியர உணர்ந்தேன். பட் ஆனா அது ஃபெயிலியர் இல்ல அப்படின்றத நான் அப்புறமா தான் உணர்ந்தேன். லேட்டா தான் எனக்கு ஒரு விஷயம், ரொம்பவும் ஆழமான ஒரு விஷயம் புரிய ஆரம்பிச்சது. இந்த இடத்துல அவங்க மட்டும் என்ன விட்டுட்டு போல. அவங்களோட ரிலேஷன்ஷிப் முடிஞ்சது. அவங்க என்ன மனிப்புலேஷன் பண்றது முடிஞ்சது. அவங்க எனக்கு குடுக்குற கன்ஃப்யூஷன் முடிஞ்சது. அவங்க என்னால எமோஷனல் ரோலர் கோஸ்டர் குடுத்தாங்க பார்த்தீங்களா? அதுவும் முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் டைமா இந்த இடத்துல ஹீலிங் அப்படின்றது எனக்கு பாசிபிள் ஆச்சு. ஸோ அவங்க என்ன விட்டுட்டு போறப்போ, நான் என்ன இழந்ததா நான் கஷ்டப்பட்டது உண்மதான். பட் ஆனா இன்னொரு உண்மையும் நான் தெரிஞ்சுக்காம இருந்துட்டேன். என்ன அப்படின்னா, அவங்க எனக்கு குடுக்குற காயங்கள் போயிடுச்சு. அவங்க என்ன அசிங்கப்படுத்துறது போயிடுச்சு. அவங்க என்ன கம்பேர் பண்றது போயிடுச்சு. அவங்களுக்கு நான் பயந்துகிட்டு இருக்கிற அந்த பயம் போயிடுச்சு. எவன் வந்து என்ன என்ன கேள்வி கேட்டுருவான்? அப்படின்ற ஒரு தைரியம் எனக்கு வந்துச்சு. ஸோ என்ன விட்டு அவங்க போகும்போது எதெல்லாம் அவங்க எனக்குள்ள புதைச்சு வச்சிருந்தாங்களோ எல்லாத்தையுமே இழுத்துட்டு போயிட்டாங்க. அப்ப அது எனக்கு சுதந்திரம் தானே! அவங்க எனக்கு குடுத்த தண்டனை கிடையாதே! ஸோ இது சுதந்திரம் அப்படின்றத நான் உணர ஆரம்பிச்சேன். இந்த இடத்துல நான் திரும்பவும் என்னைய நான் கவனிக்க ஆரம்பிச்சேன்.
என் உள் மனசு என்ன சொல்லுது அப்படின்றது தெளிவா கேட்க ஆரம்பிச்சேன். இந்த கான்ஸ்டன்ட்டா அவங்க என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற அந்த நார்சிசிசம் இல்லாம இந்த இடத்துல நானா நிக்கும்போது என்னுடைய ஓன் வாய்ஸை என்னால கேட்க முடிஞ்சது. நான் என்னுடைய ஒப்பீனியன் என்ன? என்னுடைய கனவுகள் என்ன? என்னுடைய மதிப்புகள் என்ன? என்னுடைய தேவைகள் என்ன? அப்படின்னு நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். நான் எனக்குள்ளேயே திரும்ப ரீகனெக்ட் ஆக ஆரம்பிச்சேன். இந்த இடத்துல தாங்க அந்த அவேக்கனிங், விழிப்புணர்வு, விழித்தல் அப்படின்ற ஒண்ணு ஸ்டார்ட் ஆச்சு. இந்த இடத்துல தான் நான் உணர்ந்தேன். நான் மட்டும் இல்ல, நிறைய சர்வைவர்ஸ் இந்த இடத்துல தான் இதை உணரவே செய்வாங்க. நானு எதுக்கு தெரியுமா ஃபைட் பண்ணிட்டு இருந்திருக்கிறேன்? என்னை உண்மையா நேசிக்காத, எனக்கு உண்மையா இல்லாத, நான் நல்லா இருக்கணும்னு நினைக்காத, என் மேல அன்பே காட்டாத ஒரு உறவு என்னை சூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் இங்க ஃபைட் பண்ணிட்டு இருந்திருக்கேன் இத்தனை நாளா. இந்த ரியலைசேஷன் ரொம்ப வலியா இருந்துச்சுதான். பட் ஆனா அதே சமயம் ஃப்ரீயாவும் ஆயிடுச்சு. என்னை பத்தி அந்த கவலையும் அவங்களுக்கு இல்லையே. இனிமே அவங்கள சேஸ் பண்ணி என்ன ஆக போகுது? தூக்கி போடு. நான் வாழணும்னு நினைச்சாங்களா? 20 வருஷம் ஆச்சு. என்னத்த வந்து கிழிச்சிட்டாங்க? ஒண்ணும் கிடையாது. இதுக்கு மேல வந்தா என்ன, செத்தா என்ன? முடிஞ்சுதுங்க. அவ்வளவுதான். நான் இந்த மாதிரி பேசுறேன்னு தயவு செய்து தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன்னா எனக்குள்ள ஒரு எமோஷன் வந்து போச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த உறவுகள் என் கூட இருந்து என்னை அவ்வளோ நாசப்படுத்தி. அவங்கள விட்டு விலகின இந்த 4 வருஷம் தான் என் வாழ்க்கையில நான் நிம்மதியா வாழ்ந்த நாட்கள். ஸோ அவங்களுடைய மனிப்புலேஷன் இல்ல, கேஸ் லைட்டிங் இல்ல, அவங்க என்ன கேள்வி கேட்பாங்கன்ற பயம் இல்ல, அவங்க கண்ட்ரோல்ல நான் இருக்கணுன்ற அவசியம் இல்ல. ஏன்னா எதுக்குமே அங்க தேவைகள் இல்ல. நல்லாவே நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன் நான். அந்த அந்த ரியலைசேஷன் எனக்கு ஃப்ரீயும் கொடுத்துச்சு எனக்கு. ஸோ அவங்க எனக்கு ஒரு நாளும் அவைலபிளா இருந்ததே கிடையாது. ஸோ நான் சேஸ் பண்றதை நிறுத்திட்டேன். ஏங்க, ஒரு பொருள் அவைலபிளா இருந்ததானங்க நம்ம சேஸ் பண்றதுல ஒரு அர்த்தம் இருக்கும். அங்கதான் இல்லவே இல்லையே, அப்புறம் எதுக்கு நான் சேஸ் பண்ணணும்? நிறுத்திட்டேன். இந்த இடத்துல டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னா என்ன? எனக்கு என்ன டேர்னிங் பாயிண்ட் ஆச்சு அப்படின்னா, நான் எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணேன், நான் என்ன இழந்தேன் அப்படின்றத நிறுத்திட்டு, இதுல இருந்து எனக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு நான் கேள்வி கேட்க ஆரம்பிச்சேன். எனக்கு என்னென்னலாம் தெரியுமா கிடைச்சது? செல்ஃப் அவேர்னஸ். எனக்கு என்னை பத்தின உண்மைகள் புரிய வந்தது. என்னுடைய பவுண்டரிஸ், என்னுடைய விஸ்டம், என்னுடைய பலம் என்னன்னு எனக்கு தெரிய வந்தது. என் சுதந்திரம் என்ன அப்படின்னு என் கண்ணு முன்னாடி தெரிஞ்சுது. சில நேரம் அந்த நபர் இருக்காங்க இல்லையா, நம்ம இதயத்தை உடைச்ச அந்த நபர் இருக்காங்க இல்லையா, அவங்க நம்மளை விட்டு போகும்போது அவங்க நமக்குள்ள புகுத்தி வச்சிருந்த அந்த மாயை, இல்யூஷன், அதையும் சேர்த்து எடுத்துட்டு போயிடுவாங்க. நாம ஃப்ரீ ஆயிடுவோம். அதை அப்ப உணர முடியலனாலும் போக போக அதை நம்ம உணர ஆரம்பிப்போம். அவங்க நம்மளை விட்டு போகும்போது அவங்க மட்டும் போகல, நமக்கு தேவையில்லாத நிறைய விஷயங்களை அவங்க கூடவே எடுத்துட்டு போயிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ நார்சிஸ்டிக் அபியூஸ்ல இருந்து அவங்க நம்மளை விட்டுட்டு போனது, அதுல இருந்து நம்ம எப்படி நம்மளை ஹீல் பண்ணிக்கலாம் அப்படின்னா, அவங்கள மறக்கிறதுனால நாம நம்மளை ஹீல் பண்ண முடியாது. அவங்கள தூக்கி போடுறதுனால நாம நம்மளை ஹீல் பண்ண முடியாது. ஆனா அவங்க நம்மளை என்னென்னலாம் டேமேஜ் பண்ணாங்களோ அதுல இருந்து நம்மளை ரீபில்ட் பண்றதுனால மட்டும்தான் இங்க ஹீலிங் அப்படின்றது சாத்தியமாகும். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது, முதல்ல உங்க ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணணும். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பை ரொமான்டைசைஸ் பண்றதை நிறுத்துங்க. அதாவது அவங்க வந்து கோவப்பட்டாதான் இப்படி பேசுவாங்க, அவங்க வந்து கோவத்துல இப்படி பேசுறாங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதனால இந்த மாதிரி பேசுறாங்க. எங்க வாழ்க்கையில யாருக்கு தான் பிரச்சனை இல்லாம இருக்குது? ஒரு உறவு உங்களை உண்மையா நேசிச்சுது, நம்புச்சு அப்படின்னா உங்க கூட இருக்கிறதுக்கு 1000 வழியை தேடும். வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாக்க நீங்க என்ன பண்ணாலுமே அவங்களுக்கு வேண்டாம் தான். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்ல நல்லதும் நடந்திருக்கலாம், கெட்டதும் நடந்திருக்கலாம். அதனால நல்லதை மட்டும் தூக்கி வச்சுக்கிட்டு உங்களுக்கு நடந்த அபியூஸை பத்தி பேசாம இருக்காதீங்க. முழு ஸ்டோரியையுமே நீங்க அனலைஸ் பண்ணுங்க.
அந்த குட் மொமெண்ட்ஸ் அப்படின்றத மட்டும் நீங்க கையில எடுத்துக்கிட்டு நிக்காதீங்க. அவங்க உங்கள மனிப்புலேட் பண்ணது, அவங்க உங்களுக்கு சொன்ன பொய்கள், அவங்க உங்களுக்கு குடுத்த எமோஷனல் பெயின் எல்லாத்தையுமே நம்புங்க. அது எல்லாமே உண்மதான். அந்த உண்மைய நீங்க எப்போ அக்செப்ட் பண்றீங்களோ, அப்பதான் ஹீலிங் ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி நோ கான்டாக்ட் இல்ல லோ கான்டாக்ட்ல போயிடுங்க. அவங்க கம்யூனிகேஷன பிளாக் பண்ணுங்க. அவங்க மூலியமா வரக்கூடிய ட்ரிகர்ஸ ரிமூவ் பண்ணுங்க. சோசியல் மீடியாவுல அவங்கள செக் பண்றத நிறுத்துங்க. ஸோ, அவங்கள பத்தின சின்ன சின்ன கான்டாக்ட் கூட உங்களுக்கு அந்த காயத்த திரும்ப ரீஓப்பன் பண்ணும். அதனால முடிஞ்ச அளவு டிஸ்டன்ஸ கிரியேட் பண்ணுங்க. உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கைய ரீபில்ட் பண்ணுங்க, வளர்க்க ஆரம்பிங்க. ஸோ நார்சிஸ்டிக் அபியூஸ் முதல்ல பண்றது உங்க செல்ஃப் ட்ரஸ்ட்ட டேமேஜ் பண்றது தான். அதனால நீங்க எடுக்கிற முடிவுகள உங்களுக்காக நீங்க எடுக்கிற முடிவுகள நம்ப ஆரம்பிங்க. உங்களுக்குள்ள அந்த செல்ஃப் ட்ரஸ்ட் அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமா ரீபில்ட் பண்ணுங்க. சின்ன சின்ன கேள்விகள் மூலியமா நீங்க உங்களுக்காக எடுக்கிற அந்த டெசிஷன்ஸ் முடிவுகள நம்ப ஆரம்பிங்க. எனக்கு என்ன வேணும்? நான் என்ன ஃபீல் பண்றேன்? எனக்கு என்ன தேவை? அப்படின்னு உங்க மேல நம்பிக்கைய அந்த வளர்க்குற அந்த பிராக்டிஸ கொண்டு வாங்க. அடுத்து உங்க எமோஷன்ஸ ஃபீல் பண்ணுங்க. ஹீலிங் அப்படின்றது நீங்க அவசரப்படுத்துறதுனாலயோ, இல்ல அவுட்கம்ம எதிர்பார்க்கிறதுனாலயோ, இல்ல ஃபோர்ஸ் பண்றதாலயோ நடந்துராது. எந்தெந்த எமோஷன்ஸ் எல்லாம் உங்கள ஹர்ட் பண்ணுதோ, அத நீங்க ஃபீல் பண்ணாத வரைக்கும், அந்த வலிய நீங்க அனுபவிக்காத வரைக்கும், உங்களால ஹீலிங் சாத்தியமாகாது. உங்களுக்கு இந்த உணர்வுகள, இந்த அனுபவங்கள நீங்க கண்டிப்பா குடுக்கணும். துக்கம் அனுசரிக்கிறது, கிரீஃப். நீங்க எதிர்பார்த்த ஒரு கற்பனை பண்ணி வச்சிருந்த ஒரு எதிர்காலம் இப்போ இல்ல. காணாம போச்சு. செத்தே போச்சுன்னு வச்சுக்கோங்க. நீங்க கற்பனை பண்ணி வச்சிருந்த ஒரு நபர் இப்போ இல்ல. செத்து போச்சு. துக்கம் அனுபவிங்க. தப்பே கிடையாது. கோபம் வரும். நம்மள இப்படி ஏமாத்திட்டாங்களே! நம்மள இப்படி பயன்படுத்திக்கிட்டாங்களே! நம்மள இப்படி அசிங்கப்படுத்திட்டாங்களே! நம்மள இப்படி கேவலப்படுத்திட்டாங்களேன்னு கோபம் வரும். அந்த கோபத்தையும் உணருங்க. சோகமா தான் இருப்பீங்க. உடனேலாம் சிரிச்சிட முடியாது. பட் உள்ளுக்குள்ள சோகத்த வச்சுட்டு வெளிய சிரிக்க ட்ரை பண்ணாதீங்க. சத்தியமா பண்ணாதீங்க. அந்த சோகத்த முழுசா அனுபவிங்க. ஏமாற்றம். கண்டிப்பா ஏமாற்றம் இருக்க தான் செய்யும். ஏன்னா, அந்த உறவ வந்து நீங்க அவ்ளோ நம்பியிருப்பீங்க, நேசிச்சிருப்பீங்க. அந்த உறவுகளுக்காக நெறைய இழந்திருப்பீங்க. உங்களுடைய நேரம், பணம், உங்களுடைய அன்பு, அக்கறை எல்லாத்தையும் குடுத்திருப்பீங்க. பார்த்து, பார்த்து செஞ்சிருப்பீங்க. அந்த நம்பிக்கைய அவங்க ஏமாத்திருப்பாங்க. இது அத்தனையுமே ஃபீல் பண்ணுங்க. ஃபீல் ஃபீலிங் இஸ் ஹீலிங். நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட எமோஷன்ஸ ஃபீல் பண்றீங்களோ, அவ்ளோக்கு அங்க ஹீலிங் நிரந்தரமாகும். உங்களோட எமோஷன்ஸ் வந்து சப்ரஸ் அழுத்தி அழுத்தி வச்சீங்க இல்லையா? அது ட்ராப் ஆகி இருக்கும். அது எல்லாத்தையும் வெளியில கொண்டு வாங்க. நெறைய வழிமுறைகள் இருக்கு. மெடிடேஷன் இருக்கு, ஸ்ட்ரெச்சஸ் இருக்கு, பிரீத்திங் எக்சர்சைஸ் இருக்கு. எக்சர்சைஸ் பண்ணலாம். உங்க உடம்ப எக்ஸாஸ்ட் பண்ணீங்க அப்படின்னாலே, நீங்க அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வர முடியும். ஸோ, உங்க எமோஷன்ஸ உங்கள விட்டு வெளியில கொண்டுட்டு வாங்க. அதுக்கு ரியாக்ட் பண்ணாதீங்க. பட் அந்த எமோஷன்ஸ வெளியில கொண்டுட்டு வரதுக்கு என்னென்ன வழியோ அத்தனையும் நீங்க செய்யுங்க. பவுண்டரீஸ் கிரியேட் பண்ணுங்க. பவுண்டரீஸ் அப்படின்றது உங்கள தனியா வச்சுக்கிட்டு ஒரு பெரிய வால் போட்டு ஒரு உ உங்கள தனியா தனிமைப்படுத்திக்கிறது கிடையவே கிடையாது. பட் அது ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுக்கான முதல் படி. என்ன அப்படின்னா, நோ சொல்ல கத்துக்கோங்க. இது எனக்கு சரியா படலன்னு சொல்லுங்க. எனக்கு இத விட பெட்டரான ஒரு விஷயத்துக்கு நான் டிசர்வ் ஆனவ அப்படின்னு சொல்லுங்க. எனக்கு இது வேண்டான்னு ஓப்பனா சொல்லுங்க. உங்க உறவே வேண்டாம். ஒட்டுக்கா வேண்டாம். தூக்கி அடிங்க. நம்மள அசிங்கப்படுத்துற அந்த உறவுகள் தேவையில்ல. ஓப்பனா மூஞ்சில அடிச்ச மாரி சொல்லுங்க. தப்பே கிடையாது. ஸோ, உங்களுடைய பவுண்டரீஸ் உங்களுடைய அமைதிய காப்பாத்திக்க கண்டிப்பா தேவ. உங்க மன அமைதி வேணும் அப்படின்னா, அந்த பவுண்டரீஸ நீங்க அங்க போடுங்க. உங்க ஐடென்டிட்டி கூட நீங்க ரீகனெக்ட் ஆகுங்க. எப்படி அப்படின்னா, அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு முன்னாடி நீங்க ஒரு மாதிரி இருந்திருப்பீங்க. அது நீங்களே கிடையாது. அவங்க உங்கள மாத்தி வச்சிருப்பாங்க. அவங்க உங்கள ரீஷேப் பண்ணியிருப்பாங்க. அத அத்தனையும் தூக்கி போட்டுட்டு, நீங்க உண்மையிலேயே யாரோ அந்த ஐடென்டிட்டி கூட நீங்க கனெக்ட் ஆகுங்க.
நீங்க யாரா உருவாக நினைக்கிறீங்களோ அப்படிப்பட்ட ஒரு நபரா நீங்க மாற ஆரம்பிங்க. உங்க ஹாபிஸ் என்ன தேடி போங்க. ஃப்ரெண்ட்ஷிப் உண்மையான ஃப்ரெண்ட் கண்டிப்பா இருப்பாங்க. அவங்கள தேடி போங்க. கத்துக்கோங்க. புதுசா ஏதாச்சும் கத்துக்கோங்க. உங்க கிரியேட்டிவிட்டிய வளர்த்துக்கோங்க. பர்சனலா எந்த அளவுக்கு உங்கள குரோத் பண்ண முடியுமோ, எமோஷனலா, பிசிக்கலா குரோத் ஆயிட்டே இருங்க. எங்கேயுமே ஸ்டக் ஆகாதீங்க. ஏன்னா, நம்மளுடைய லைஃப் அப்படின்றது இன்னொருத்தருடைய வேலிடேஷன பேஸ் பண்ணி இல்லவே இல்ல. நீங்க எடுக்கிறது தான் முடிவு. நீங்க செய்யறது தான் செயல்கள். நீங்க உங்களுக்காக என்ன பண்றீங்களோ அதுதான் உங்களுக்கானது. அத நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த எபிசோட முடிக்கிறதுக்கு முன்னாடி, நீங்க இது மாதிரி ஒருத்தர் உங்கள விட்டு போயிட்டாங்க, இல்ல ஒருத்தர் உங்கள அப்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால நான் பாதிக்கப்பட்டுருக்கேன். இதுலேருந்து எப்படி வெளியில வர்றது அப்படின்னு எனக்கு தெரியல. அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்க, கவலைப்பட்டுட்டு இருந்தீங்க, வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்க, இல்ல உடைஞ்சு போயிருந்தீங்க அப்படின்னா, என்னோட பயோல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. அந்த வாட்ஸ்அப்புக்கு இன்ட்ரஸ்டட் அப்படின்னு நீங்க மெசேஜ் பண்ணுங்க. என்னுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டி பத்தின தகவல்கள உங்களுக்கு நான் சொல்லுவேன். இது ஒரு பெய்டு குரூப். நீங்க விருப்பம் இருந்தா ஜாயின் பண்ணிக்கலாம். ஆண், பெண் 2 பேருக்குமே தனித்தனி குரூப் இருக்கு. ஸோ இந்த குரூப் உங்களுடைய பேட்டர்ன்ஸ ஐடென்டிஃபை பண்ண உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த வலியிலிருந்து நீங்க எப்படி வெளியில வரலாம் அப்படின்ற வழிய உங்களுக்கு காட்டும். உங்களுடைய வலிகள் முக்கியத்துவம் வாய்ந்தது. உங்க வாழ்க்கை உங்களுக்கானது. உங்க வாழ்க்கைய வாழ வேண்டிய பிடிப்ப அந்த குரூப் உங்களுக்கு குடுக்கும். ஓகேங்களா? மேலும் இந்த பேட்டர்ன்ஸ பத்தி நீங்க இன்னும் விரிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க, என்னோட பிளேலிஸ்ட்ட செக் பண்ணாக்க, அதுல பேட்டர்ன் பிரேக்கிங் சீரியஸ் அப்படின்னு ஒரு சீரிஸ் இருக்கும். அதுல இந்த நார்சிஸ்டிக் அபியூஸால நீங்க எந்தெந்த பேட்டர்னால பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்ற தெளிவான விளக்கம் ஒரு வீடியோலயுமே இருக்கும். அந்த பேட்டர்ன் எப்படி உருவாகுது, அதனால என்னென்ன பாதிப்புகள், அதுலேருந்து எப்படி வெளியில வரலாம் அப்படின்ற தகவல்கள் அந்த வீடியோவுல இருக்கு. செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ இந்த எபிசோட நான் திரும்ப ஒரு தடவ ரீகால் பண்ணிடுறேன். எமோ நார்சிஸ்டிக் அபியூஸ்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த நார்சிஸ்டிக் அபியூஸ் உங்கள வந்து எப்படிலாம் காயப்படுத்துது, அவங்க உங்கள விட்டுட்டு போறது ஏன் வலிக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. கடைசியா அவங்க உங்கள விட்டுட்டு போறது தான் உங்க வாழ்க்கையே மாத்தும். அதுதான் உங்களுக்கான சுதந்திரம் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. நீங்க எப்படி இதுலேருந்து ஹீல் ஆகலாம் அப்படின்னா, உங்க ரியாலிட்டிய அக்செப்ட் பண்ணுங்க. நோ கான்டாக்ட் போங்க. உங்களுக்குள்ள செல்ஃப் ட்ரஸ்ட்ட ரீபில்ட் பண்ணுங்க. உங்க எமோஷன்ஸ ஃபீல் பண்ண ஆரம்பிங்க. புதுசா பவுண்டரிஸ் கிரியேட் பண்ணுங்க. உங்க ஐடென்டிட்டி கூட நீங்க ரீகனெக்ட் ஆகுங்க. ஸோ நீங்க நார்சிஸ்டிக் அபியூஸ்லேருந்து ஹீல் ஆயிட்டு இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நான் குடுக்குற மெசேஜ் இதுதான். அவங்க உங்கள விட்டுட்டு போனதுனால, நீங்க அன்லவபிள் பர்சன் கிடையவே கிடையாது. அவங்க உங்கள கட் பண்ணிட்டு போனதுனால, உங்க வொர்த் எந்த வகையிலயும் பாதிக்கப்படல. அவங்க இந்த ரிலேஷன்ஷிப்ப முறிச்சுக்கிட்டு போனதுனால, நீங்க ஃபெயில் ஆகல. சம்டைம்ஸ் இது கிரேட்டஸ்ட் கிஃப்ட் லைஃப் உங்களுக்கு குடுக்குது. இந்த ரிஜெக்ஷன் அப்படின்றது உங்களுக்கு அ உங்கள ரீடைரக்ஷன் பண்ண மாறு வடிவத்துல வந்திருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இந்த எண்டிங் உங்கள வந்து பிரேக் பண்ணும். கண்டிப்பா பிரேக் பண்ணும். பட் ஆனா, அதுதான் நீங்க உங்க லைஃப டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்கான ஆரம்பம். உங்களுடைய டிரான்சிஷன் இங்கேருந்து தான் ஆரம்பிக்கும். ஒரு நாள் நீங்க திரும்பி பார்ப்பீங்க. பார்க்கும்போது நீங்க உணருவீங்க, அவங்க என்ன விட்டுட்டு தான் போனாங்க. ஆனா, அதுதான் என் லைஃப சேஞ்ச் பண்ணுச்சு அப்படின்னு தைரியமா, நம்பிக்கையோட சொல்லுவீங்க. நீங்க அவங்கள இழக்கல இந்த இடத்துல. நீங்க உங்கள கண்டுபிடிச்சிருக்கீங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? ஒருவேள இந்த எபிசோட் உங்க வாழ்க்கையோட ஒத்து போயிருந்தது அப்படின்னாக்க, உங்க லைக்கும், ஹைப்பும் எனக்கு குடுங்க. இந்த வீடியோ பல பேர போய் சேர்றதுக்கு அது உதவியா இருக்கும். இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல ஹீலிங் ஃப்ரம் நார்சிஸ்டிக் அபியூஸ் கன்டென்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க வாழ்க்கைய விட்டு அந்த நார்சிஸ்டிக் பர்சன் போயிட்டது உங்களுக்கு வலியா தான் இருக்கும். பட் ஆனா, அது ஒரு புது
ஆரம்பத்துக்கான தொடக்கம் அப்படின்ற ஒரு நம்பிக்கைய இந்த எபிசோட் உங்களுக்கு குடுத்திருந்தது அப்படின்னா, அதுதான் என் குரலுக்கான வெற்றி. மீண்டும் உங்கள இன்னொரு எபிசோட்ல வந்து சந்திக்கிறேன். உங்க பொறுமைக்கும், அமைதிக்கும் நன்றி.